புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். புதுவையில் இந்த நிகழ்வு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் உட்பட உங்கள் கூட்டணி கட்சியினர்லாம் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்க, பந்த் நடத்தணும் அப்படின்னு. தொடர்ந்து இந்த புதுவையில் வைக்கப்படுறது புதுவையினுடைய மது கலாச்சாரம், போதை கலாச்சாரம் அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. முதல் இதில் உங்களுடைய பார்வை. ஆமாம், இது புதுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போதை நகரமாக மாறி இருக்குதுன்னு சொல்லணும். நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம், கஞ்சா நடமாட்டம் அதிகமா இருக்கு. எந்த பகுதியில இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மாநிலம் முழுவதும் பரவி இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த தினம் சம்பவம். குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை செய்தது யார் என்றால் ஒரு போதைப் பொருளுடைய வியாபாரி, கஞ்சா வியாபாரி, அவருக்கு துணையாக இருந்த பிள்ளைகள், இவங்க தான் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் கொதிப்போடு இருக்கின்றார். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ரெஸ்டோ பார்னு ஒண்ணு போட்டுட்டு இரவு பூரா 24 மணி நேரமும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குடித்து விட்டு வெளியிலே வருவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரெஸ்டோ பார் என்பது குடும்பங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில முழுமையாக வந்திருக்கின்றது சொல்லலாம். ஏறக்குறைய 300 ரெஸ்டோ பார்கள் இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றது. ஆனால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் கட்டுப்பாடும் இல்லாத நிலையில கட்டுப்பாடற்ற ஒரு மது வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது போதை போலையும் அந்த இடத்துல இருக்கின்றார்கள். அதற்கு கண்காணிப்பு முழுமையாக இல்லை என்று சொல்ல வேண்டும். இதை தடுப்பதற்காகத்தான் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதன் காரணமாக இன்றைய தினம் மாலையிலே இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். நாளைய தினம் முழு அடைப்பு என்று சொல்லி நாங்கள் அறிக்கை தந்திருக்கின்றோம். இந்த இரண்டும் மக்களுடைய உணர்வுகளை இந்த அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். இதில் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்று அது ராஜினாமா செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் போர்க்கால அடிப்படையில் இந்த கஞ்சா பொருட்களை சுத்தமாக அப்புறப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவருடைய வேண்டுகோள் என்று சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.